இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் இந்த மேக்கப்ல நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நாளை தான் இன்னைக்கு உங்களோட மினி vlog ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு பேபி ஷவர் மேக்கப்காக சேலம் டு காலிப்பட்டிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டோட பேபி ஷவருக்கு நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 5 o'clock மாதிரி கிளம்பி ஒரு 5:45 மாதிரி எல்லாம் போய் நம்ம ரீச் ஆயிட்டோம். என்னோட கிளைண்ட் இவங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி 1 month முன்னாடியே வந்து கம்யூனிகேட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே என்னோட கிளைண்ட்டுக்கு ஹேரை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டா அவங்களுக்கு கிரிம் பண்ணி ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே கரண்டும் போயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு எனக்கு ட்விஸ்டாவே இருந்தது. வேற வழியே இல்லைன்னு சொல்லி என்னோட ஃபோன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன்ல வாங்கிட்டு அவங்களுக்கு அழகா அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைல் அவ்வளோ நீட்டா பர்ஃபெக்டா எனக்கு வந்திருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் முடிக்கிறதுக்குள்ள கரண்ட் வரும்னு பார்த்தா கரண்ட்டும் வரலைங்க. என் ஃப்ரெண்டும் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்களை கூல் டவுன் பண்ணிட்டு வெளியே நல்லாவே வெளிச்சம் இருக்கு, வாங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு நான் வெளியே சேர்ல என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என் கிளைண்ட் அழகா உட்கார வச்சு அவங்க கிட்ட கதையெல்லாம் பேசிட்டு காமெடி பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என் கிளைண்ட் அழகா சிரிக்க வச்சுட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்களோட டேல அவங்களுக்கு வந்து இப்படி கரண்ட் போயிட்டு வருது ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கும். என்னால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு என் கிளைண்ட் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு அவங்களுக்கு மேக்கப் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறமும் என் கிளைண்ட் ரொம்ப அழகா மாறிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐ மேக்கப்பா இருக்கட்டும், ஃபேஸ் மேக்கப்பா இருக்கட்டும், ஒரு மாதிரி க்ளோவிங் ஃபினிஷ்ல வந்திருந்தது. அவங்க நம்ம கிட்ட லென்ஸ் லேஷஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. லென்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு லேஷஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் சொல்லிட்டு அவங்களுக்கு லேஷஸ் வந்து வச்சிருந்தேன். அவங்க அந்த லேஷஸோட அவங்க கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிரிட்டியா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. நம்ம கரெக்டா மேக்கப் முடிக்க போற கொஞ்ச நேரத்திலே கரண்டும் வந்துருச்சு. அவங்களுக்கு ஃபேஸ் மேக்கப்லாம் அழகா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு ஜுவல்லரியும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு அப்படியே நமக்கு தேவையான போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து அந்த ஹரிபரியிலுமே எடுத்துட்டு இருந்தோம். எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணி முடிச்சிருந்தாலும் அந்த லாஸ்ட் அவுட்புட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அட் த சேம் டைம் அவங்க ஃபேமிலிலையும் சரி அவங்களுக்கும் சரி இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்ததும் சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ஃபீட்பேக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட பிக் டேக்கு சேலம் ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம இப்பவே நீங்க டிஎம் பண்ணுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்ணிடுவேன். மறக்காம இப்பவே எனக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மறக்காம கிளைண்டோட ஃபீட்பேக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்குமா மேக்கப் பிடிச்சிருக்கா? பாய்.